ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை நிச்சயதார்த்தத்துக்கு மறுநாள் காலையில் கல்யாணம், அதுவும் விடிய காலையிலேயே கல்யாணம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்ப ஆரம்பித்தது. 6 மணிக்கு தான் கிளம்பி முடித்தோம் நாங்கள். கல்யாணம்னா தூக்கம் வருமா, அதனால் தூக்கமும் வரலை. அதே நேரம் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோமா, கலகலன்னு பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போகிறதே தெரியல. 1:30 மணி 2 மணிக்கு தான் நாங்கள் போய் படுக்கவே போனோம். அப்புறம் காலையிலே 4 மணிக்கே எழுந்திக்கணுங்கிறதுனால காலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சி கிளம்ப 6 மணி ஆகிட்டு 6 மணிக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் முதல்ல மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்தில் போய் அவளுக்கு என்னுடைய தம்பி பொண்டாட்டிக்கு சேலையெல்லாம் மாற்றிட்டு அங்கேயும் நாங்கள் தட்டு கொடுத்துட்டு சேலையை மாற்றிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்களும் என் வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு எல்லோரும் நாங்கள் ஒரே வண்டியில் ஏறி இருந்தோம். மற்றவங்கெல்லாம் வேறு வண்டியில் ஏறி வந்திருந்தாங்க. சில பேர் நடந்தே வந்துட்டாங்க. ஏன்னா மண்டபத்துலேருந்து கிட்டத்தில் தான் கோவில், ஒரு தெரு தள்ளி தான் வரும். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கரெக்டாக போகவும் அவங்க உட்காந்துருக்கதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. முதல்ல கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளக்க போய் நம்ம முருகர் கோயிலில் தான் சிவன் கோயில் தான், ஆனால் அங்கே முருகர் சன்னிதானத்தில் வச்சு தான் கல்யாணம் நடந்துச்சு. அங்கே முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தாய் மாமாமார்கள் எல்லாரையும் சேர்த்து நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஐயர் தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னையும் எங்கள் அக்காவையும் நிற்க சொல்லியிருந்தாங்க. தாலி கட்டும் போது அது தலைவலியாக போடுற மாதிரி இருந்துச்சா, அதனால் அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் கோயில்லையே கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால கோயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சைடு இந்த சைடுமா சுற்றிட்டு அங்கேயும் வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு பாலும் பழம் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நான் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பக்கத்தில் தான் பொண்ணு வீடு அப்படிங்கிறனால நாங்கள் வேறு வண்டியில் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே செம்ம காமெடி நடந்துச்சு. என்னென்னா மாப்பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது பழம் கொடுக்கும்போது ஏமாத்துகிற மாதிரி ஏமாத்துனாங்க. தடவை ஏமாற்றவும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் 2வது தடவை ஏமாற்றும் போது வாயை திறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இவங்களும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் அசரவே இல்லை. அதுக்கப்புறம் அவனே பிடிச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். அதுக்கும் விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பொண்ணு பிடிச்சி வச்சு சாப்பிட வைக்க போனால் அதுக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இப்போவே சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பாலும் பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் பாலும் பழமும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அங்கே எங்கள் அத்தையும் வீட்டில் தான் இருந்தாங்களா, அங்கே மண்டபத்துக்கு வர முடியல. அதனால் எங்கள் அத்தையும் என் பையனையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்தில் பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் ஒரே வேட்டி சட்டையில் இருப்பாங்க. என் தம்பியோடைய அண்ணன்மார்கள் அவங்கெல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. எங்கள் அண்ணிமார்கள்லாம் ஒரே ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் அக்காமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சாரீஸு இப்படி மாற்றி நாங்கள் அப்படியே ஒரு குரூப் சாரீ மாதிரியே வாங்கியிருந்தோம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மண்டபம் ஃபுல்லும் குரூப்பாக உள்ளதாக தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மண்டபத்தில் வந்ததுமே நாங்கள் முதல்ல பொண்ணுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் பியூட்டிஷியன் வைக்கலை, நாங்களே தான் மேக்கப் பண்ணோம். அதில் லெஹங்கா அவளுக்கு மாற்றி விட்டுருந்தேன். லெஹங்கா கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா கலர் சூஸ் பண்ணது நான் தான். 2 கலருமே நான் சூஸ் பண்ணேன். எனக்குள்ள கலரும் அவளுக்குள்ள கலரும் சூஸ் பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அவனும் கோட்டு சூட்டு போட்டு வரும்போது இல்லை செண்டை மேலே அடித்து என்னை கூப்பிட்டு வந்தால் தான் நான் வருவேன்னு ஒரு கெத்துலாம் காட்டிக்கிட்டு இருந்தார். மாப்பிள்ளை கெத்தெல்லாம் அந்த மாப்பிள்ளை கெத்தோடு அப்படியே சேர்ந்து மேடைக்கு உட்காந்து அங்கே மேடையில் வச்சே செண்டை மேலே ஒரு பெரிய விருந்து மாதிரி அடித்து விட்டாங்க. காது கிழிஞ்சிருச்சு சவு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அதை கேட்குறதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு ஆட்டம் போடணும் போல தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கொட்டு சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இது இருந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி.